Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Christmas special recipe kulkuls தான் பார்க்க போறோம். இத சில இடத்துல குல்குல்ஸ்னு சொல்றாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா வீடியோ கீழ தெரியுற subscribe பட்டனையும் பக்கத்துல இருக்க bell ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு powdered sugar, salt அரை சிட்டிகை, கீ இல்லனா பட்டர் 2 ஸ்பூன், சமையல் சோடா அரை சிட்டிகை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவு தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்டோட நல்லா சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட அப்படி தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாலையே யூஸ் பண்ணிக்கலாம். மாவை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுல இருந்து குட்டியா ஒரு பால் சைஸ்க்கு மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். கொஞ்சம் நீளமா உருட்டிக்கிட்டீங்கன்னா அச்சு வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். இப்போ உருட்டின மாவை வீட்டில் ஏதாவது புது சீப்பு இருந்ததுன்னா அந்த சீப்பு மேலே இந்த மாவை வச்சு நல்லா மெலிசா தட்டிக்கோங்க. மெலிசா தட்டினதுக்கு அப்புறமா பொறுமையா ரோல் பண்ணுங்க. அழுத்தம் கொடுக்காம ரோல் பண்ணணும். பாத்தீங்களா எவ்வளோ நல்லா சூப்பரா ஷேப் கிடைச்சிருக்குன்னு. நான் உங்களுக்கு இதே மாடல்ல இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்க வீட்டில் அப்படி புது சீப்பு இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்போக் ஸ்பூன் இருக்குல்ல, அது மேலே இந்த மாவை வச்சு நல்லா மெலிசா தட்டிக்கோங்க. தட்டினதுக்கு அப்புறமா பொறுமையா ரோல் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரா அழகான ஷேப் கிடைச்சிடும். பாத்தீங்களா எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. இதே போல எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பொரிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கு. ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஆயிலை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இதே போல எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டோட இந்த கிறிஸ்மஸ்க்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.